காசு கொடுத்து வாங்குற மோமோஸை சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குடமிளகா, கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ் இதெல்லாமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கோஸில் வர தண்ணியே வந்துட்டு போதுமானது. இது வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். நான் வந்து ஏற்கனவே மைதா மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காக திரட்ட வேண்டாம். மெல்லிசாக திரட்டணும் அப்படின்னா தான் மோமோஸ் வந்து சாப்பிடும்பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி பாத்திரம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி ஊற்றிட்டு நடுத்தட்டு போட்டு வச்சுருங்க. இது ரெடி பண்ண சைமல்டேனியஸாக இதிலேருந்து எடுத்து அதில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் இதை உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் வந்துட்டு இதை ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஓரங்களில் வந்து லேசாக தண்ணி வந்து தடவிட்டிங்க அப்படின்னா நல்லாவே இன்னும் கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கும். மைதா மாவு வந்து எப்போவுமே நம்ம சொல்கிற பேச்சை ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இது போல் வந்து ரவுண்டாக ஷேப்பில் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். இதை போல் எல்லா மோமோஸும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி பாத்திரத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தால் சூப்பரான மோமோஸ் ரெடி.